கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக வாரம் 3 முறை உபவாச ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றி வைப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாளைய தினத்தில் விசேஷ ஆராதனையில், பரிசுத்த ஆராதனையில் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட இருக்கிறது. நீங்கள் எதற்காக ஜெபித்து அந்த அற்புதம் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்பி எனக்கு ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறீர்களோ அந்த ஜெப விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி இந்த வாரத்தில் நீங்கள் அனுப்பின ஜெப விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்துவார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்பதை மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய ஐக்கியத்தில் நான் எப்பொழுதும் இருப்பேன். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை தொடர்ந்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். சாட்சிகள் அநேகம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சுகவீனத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகள் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், மறந்து போக வேண்டாம். நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்களோ அந்த அற்புதம் இந்த நொடியில் நடக்கப் போகிறது. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். யார் யார் உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு எனக்கு இந்த அற்புதம் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். குழந்தை பாக்கியட்டும், கிடைக்கட்டும் அப்பா. கற்பத்தின் கனிக்காக ஏங்கி நிற்கிற என் மகளுக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை இந்த மகள் பெற்றுக்கொள்ளட்டும். சந்தோஷமாய் சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி குடும்பத்திற்குள்ளே நிம்மதி சமாதானம் உண்டாகட்டும். திருமண பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. திருமணம் உம்முடைய சமூகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து குடும்பமாக இணைக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறேன் தகப்பனே. கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, வேதனையிலிருந்து அவர்களுக்கு ஓர் அற்புதத்தை இப்பொழுதே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்குள்ள நிம்மதி சமாதானம் உண்டாகட்டும். பொல்லாத சத்துருவை விலகிப்போ என்று கட்டளையிடுகிறேன். யார் யார் தங்களுடைய பிஸ்னஸுக்காக, வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நிலையில் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சூழ்நிலை மாறட்டும் கர்த்தாவே. நல்ல செழிப்பை கட்டளையிடுவீராக. அவர்களின் கையின் பிரயாசம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவங்க பிஸ்னஸில் ஆரோனை போல துணையாயிருந்து செய்வதற்கு ஓர் தூதனை அனுப்புவீராக. என் தேவனுடைய வல்ல கரத்திலேயே நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் மனம் உடைந்து இந்த நேரத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடந்து விடாதா என்று ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புத சுகம், அற்புத கிருபை, அற்புத வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபித்தபடி உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லி மகிழ்வீர்கள். ஆமேன். அல்லேலூயா.